நீட் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம 2 இயர்ஸ் ஃபோக்கஸ்டாக படித்தோன்னா கிராக் பண்ணிடலாம். நீட் தேர்வில் தென்னிந்தியாவில் முதலிடம் பெற்று மாணவனுக்கு படித்த பள்ளியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. படிப்பில் கவனம் செலுத்தி நாள்தோறும் 5 மணி நேரம் படித்ததால் வெற்றி பெற முடியும் என நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவன் தெரிவித்தார். நான் வந்து ரொம்ப படிச்சுட்டே அப்படி இருக்க மாட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன் அப்பப்போ. ஸோ வந்து ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லா நேரமும் படிக்கணும், 20 ஹவர்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சுட்டு ஸ்கூல் சொல்கிற ஹவர்ஸை கண்டிப்பாக படிச்சிடணும். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு மறுதேர்வு வைக்கப்பட்ட நிலையில் தேர்வு முடிவுகள் கடந்த 16 தேதி வெளியாயின. இதில் விழுப்புரத்தை சேர்ந்த மாணவன் வெங்கடபதி வேலாயுதம் என்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த நிலையில் நீட் தேர்வில் 705 மதிப்பெண்கள் பெற்று இந்திய அளவில் 12வது இடத்திலும் தென்னிந்திய அளவில் முதலிடமும் பிடித்துள்ளார். இந்த நிலையில் மாணவன் படித்த பள்ளியில் மாணவனுக்கு பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பாடங்களை கவனமுடன் படிக்க வேண்டும் என்றும் பள்ளியில் படித்தது போக நாள் ஒன்றுக்கு 5 மணி நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும் எனவும் வரும் காலத்தில் இருதய நிபுணராக வேண்டும் எனவும் மாணவன் வெங்கடபதி வேதாசலம் தெரிவித்தார். வருங்கால மாணவர்களுக்கு நீட் தேர்வு கடினம் என்று நினைக்க வேண்டாம், படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தி படித்தால் எளிதாக வெற்றி பெறவிடலாம் எனவும் அப்போது அவர் அறிவுறுத்தினர். இவரது தந்தை அஞ்சன் ராமச்சந்திரநாத் எலும்பு முறிவு மருத்துவராகவும் தாய் புனிதவதி மனநல மருத்துவராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் வி. ஏ. வெங்கடபதி வேலாயுதம். நான் 11th 12th பொன்னேரியில் இருக்க வேலம்மாள் போதி கேம்பஸில் படித்தேன். நீட் 2026 யூஜியில் நான் வந்து 720 மார்க்ஸ் 705 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் 12ம் தமிழ்நாடு ரேங்க் 1 எடுத்தேன். அது ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃபேமிலி, பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லோரும் இந்த ரிசல்ட் எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்கூல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபோன் இருக்காது ஹாஸ்டல்ன்றனால, ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. டீச்சர்ஸும் மேக்ஸிமம் எல்லா டைமும் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸ்டடி ஹவர்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் தனியாக கிளாஸ் ஹவர்ஸ் இல்லாமல் 5 ஹவர்ஸ் படிப்பேன். 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி படித்தா போதும். அது இல்லாமல் நம்ம தனியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்குன்னு கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. இப்போது ஸ்போர்ட்ஸ் விளாடணும்னா ஸ்போர்ட்ஸ் விளாடலாம், இல்லை சும்மா கிரவுண்ட் சுற்றி பார்க்குறது, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி மினிமமாக உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறது ரொம்ப டயரிங்காக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸ்பெஷாலிட்டி தான் எனக்கு வந்து கார்டியாலஜியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அது MBBS சேர்ந்து தான் டிசைட் பண்ணணும் பிஜி என்ன பண்ணணுன்னு. வேறு எந்த பிரச்சனையும் பற்றி யோசிக்காமல் என்னை ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீட் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம 2 இயர்ஸ் ஃபோக்கஸ்டாக படித்தோன்னா கிராக் பண்ணிடலாம். நான் வந்து ரொம்ப படிச்சுட்டே அப்படி இருக்க மாட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன் அப்பப்போ. ஸோ வந்து ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லா நேரமும் படிக்கணும், 20 ஹவர்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சுட்டு ஸ்கூல் சொல்கிற ஹவர்ஸை கண்டிப்பாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் வேணுன்னா ஒரு 1 hour 2 hours எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கலாம். மீதி இருக்க டைமில் ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த ரிலாக்ஸேஷன் டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். நான் டாக்டர் அஞ்சன் ராமச்சந்திரநாத், மாணவர் வெங்கடபதி வேலாயத்தோட அப்பா. நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. எங்கள் மகன் வந்து நீட் யூஜியில் ஆல் இண்டியா ரேங்க் 12 தமிழ்நாடு மற்றும் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த 2 நாளாகவே நாங்கள் மகிழ்ச்சி எல்லையில் இருக்கிறோம். இந்த வெற்றிக்கான முதல் காரணமாக சொல்கிறது அவனோட தம்பியோட ஹார்ட் ஒர்க் தான். அவர் டெய்லி இந்த 2 இயர்ஸ் அவர் கொடுத்த ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப அளப்பரியது. கூடவே அவர் படித்த ஸ்கூல் வேலம்மாள் போதி கேம்பஸில் அவரோட டீச்சர்ஸ் வந்து அவர் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஸ்பெஷல் கவனம் கொடுத்து அவருக்கு எந்த நேரமும் அடிக்கடி சொல்லுவார், ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கப்பா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்ட்டு. அதுவும் எங்களுக்கு இந்த 2 ப்ளஸ் நாங்களும் அவங்களுக்கு வந்து படிப்பில் மட்டும் நீ கவனம் செலுத்து, வேறு எதை பற்றியும் யோசிக்காதுன்னு அவருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஃபீல்டு நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தில் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்ற பேரண்ட்ஸுக்கு மாணவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நீட் என்பது கடினம் கிடையாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆனால் கடினம் கிடையாது. இந்த வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. ஸோ 2 வருஷம் டெடிக்கேட்டடாக அந்த குறிக்கோளை ஒன்றுமே வச்சுட்டு கடினமான உழைப்பு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அளப்பரிய வெற்றி கிடைக்கும். அது வந்து மாணவர்களுக்கு.
பெற்றோர்களுக்கு அந்த மாணவர்கள் எவ்வளோ கடின உழைப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல அவங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அந்த 2 வருஷம் தேவையில்லாத விஷயங்களை மனசில் புகுத்தாமல் ஒரு ஃப்ரீயாக அவங்கள படிக்கிற என்வரான்மெண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மாணவர்களும் படிப்புன்னு இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் அந்த மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும்.